இதே தமிழ் ஒன் பிலிம் சேனல். இந்த சேனல்ல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இதோட பூக்கள் இப்படிதான் இருக்கும். இததான் தலையில எண்ணெய் காய்ச்சி நம்ம தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இத தேய்ச்சி இத நம்ம வீட்டுல ரொம்ப ஈஸியாவே வளர்க்கலாம். பிரிங்காராஜ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஆயில் கேள்விப்பட்டிருப்போம். சோ இந்துலேக்கா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா. இந்த ஆயில்லாம் தயாரிச்சு வர்றது இந்த பிரிங்கராஜ் பிளான்ஸ் வச்சுதான் ரெடி பண்றாங்க. இது ஒயிட் கரிசலாங்கண்ணி அப்படின்னு தமிழ் பெயர் இதுக்கு இருக்கு. இது நல்ல தண்ணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஈஸியா முளைக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப இதுக்கு அதிகமான அளவு தண்ணி தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா டெய்லி தண்ணி தேவை. இந்த பிளான்ட்டை கண்டிப்பா ஒரு மாடி தோட்டத்துல ஒரு சின்ன ஒரு 8 x 8 இன்ச் ஸ்பாட்ல நம்ம சூப்பராவே வளர்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட நல்ல ஹெல்தியான பிளான்ஸ் நிறையவே இறங்கி இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க ஈஸியாவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல நீங்க பாத்துட்டு இருக்கிற இதே வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை தொட்டிங்கனாலே டைரக்டா நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள போகும். நீங்க அதுல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்படிதான் இருக்கும். இந்த இலைகள் ஒரு சில பேர் என்கிட்ட என்ன கேக்குறீங்க அப்படின்னா, இதோட இலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பின்பக்கம் சொரசொரப்பாகவும் முன்பக்கம் வலுவழுப்பாகவும் இருக்கும். நீங்க டைரக்டா பக்கத்துல எனக்கு நல்ல எங்க வீட்டு பக்கத்துல நிறைய தோட்டங்கள் இருக்கு. இதுல ஒருவேளை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் கேக்குறீங்க. அவங்க எல்லாம் பார்த்து எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் இவ்வளவு நல்ல க்ளோஸ் அப்லயும் இதோட இலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். இதோ பாருங்க, இதோட பூக்கள் இப்படிதான் இருக்கும். இதோட விதைகள் இப்படிதான் வரும். பாருங்க, விதை இப்படிதான் வரும். இந்த விதைகள் எல்லாமே இப்ப பூ பூத்து பின்னாடி விதை இருக்கு. இது எல்லாமே கருப்பாயி விதை தன்னாலே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிரும். சரிங்களா. இதெல்லாம் பாருங்க, இது நல்ல முத்துன விதை. இந்த இடத்துல காமிக்கிறது நல்ல முத்துன விதை. சரிங்களா. சோ இந்த விதை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கருப்பாயிரும். அந்த விதையை நம்ம எடுத்து பக்குவப்பட்டு முளைக்க வைக்கிறது கஷ்டம். பட் அதே விழுந்ததுன்னா ரொம்ப ஈஸியாவே முளைச்சே வரும். நான் எந்த பாட்டுல இதை வச்சிருக்கேனோ அந்த பக்கத்துல உள்ள பாட்டுல எல்லாத்துலயுமே இது முளைச்சு வரும். சோ அந்த மாதிரியுமே முளைக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான், ஈஸியான growth ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் தான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறது, இந்த இலைய தொட்டா கருப்பாகுமா அப்படின்னு கேக்குறீங்க. நான் ஒரு இலைய கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்படி கசக்குனா கை கருப்பாகுமா, கை கருப்பாகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறீங்க. சோ அப்படியெல்லாம் கை கருப்பாகாது. பச்சை கலர்ல இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இது லைட் அப்படியே கருப்பாகிற மாதிரி, அந்த இடத்துல கரை பிடிச்சு ஒட்டின மாதிரி ஆகும்ல, அப்படிதான் ஆகுமே தவிர கையே பாத்தீங்கன்னா இது கருப்பாகாது. இது நல்லா அந்த முடியில நம்ம இந்த இலையை கசக்கும் போதே பிரிங்கராஜ்ங்கிற மாதிரி அந்த நீங்க எண்ணெய் வாங்கி தேய்ச்சிருந்தீங்கன்னா அதுல உள்ள ஒரு மனம், அந்த எண்ணெய்க்குன்னு உண்டான ஒரு மனம் இந்த இலையை காய்ச்சி கிடைக்கும் போது நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இதோ பாருங்க, இப்படிதான் இருக்கும். இந்த கருப்பு இல்ல, இது ஒரு கரும் பச்சை கலர் கையில ஆகும். இது ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்ச இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். வெப்சைட்ல எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாதுன்னு சொல்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தாராளமா வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட இந்த பிளான்ஸ் மட்டும் தான் இருக்குதா அப்படிங்கறது நிறைய பேர் கேட்கிற ஒரு கொஸ்டினா இருக்கு. என்கிட்ட இது மட்டும் இல்ல, நிறைய பிளான்ஸ் நீலி அவுரின்னு சொல்றீங்கல்ல, தலைக்கு நம்ம இந்த இண்டிகோன்னு சொல்லிட்டு ஹேர் டை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிளான்ஸ் இருக்கு. கேசவர்த்தினி இருக்கு. தலைக்கு தேய்க்கிறதுல இந்த இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. கருவேப்பில ஒரு சில பேர் என்ன காய்ச்சி தேய்ப்பீங்க, அது இருக்குது. மத்தபடி ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் இருக்கு, பிளவரிங் பிளான்ட்ஸ் இருக்கு, ஹெர்பல் பிளான்ட்ஸ் இருக்கு, சீனி துளசி எல்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க. சோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட எல்லா பிளான்ட்ஸுமே ஸ்டாக் கிடைக்கும். சோ எனக்கு ஒரு சில பிளான்ட்ஸ் இது நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், மருந்துக்காக தேடிட்டு இருக்கேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. அப்படி இல்லைனாலும் எங்க வீட்டுல ஒரு அழகு செடி, ஒரு பூச்செடி நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. இது நீங்க எனக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கிடைச்சா வாங்கிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பான முறையில கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கொடுங்க. நான் அடுத்த ஒரு ஸ்டாக்ல உங்களுக்கு தேவையான பிளான்ஸ் நான் எடுத்துட்டு ஒரு வீடியோவா போடுவேன். நீங்க கண்டிப்பா ஈஸியாவே வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். விவசாயம் செழிக்கட்டும்.